திருக்கணிதப்படி வரும் 2025 மார்ச் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நிகழ உள்ளது. மார்ச் 29 சனிப்பெயர்ச்சியால் நன்மை பெறும் ராசிகள், நன்மை தீமை கலந்து பெறும் ராசிகள், பரிகாரத்தின் மூலம் பயன்பெறும் ராசிகள் எவை என்பதை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் கணித்து வழங்கியுள்ளார். சுக்ல பிரதமையும் சனிக்கிழமையும் ரேவதி நட்சத்திரமும் அமிர்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் இரவு காலை 11:01 க்கு சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு மாறுகிறார். மீன ராசிக்கு வரும் சனி பகவான் தொடர்ந்து 2.5 வருட காலத்திற்கு இந்த ராசியில் சஞ்சாரம் செய்து அருளாசி வழங்குவார். குருவிற்கு பார்வை பலமும் சனிக்கு ஸ்தான பலமும் சொல்லப்பட்டிருக்கிறது. சனி எந்த ஸ்தானத்தை பார்க்கிறாரோ அந்த ஸ்தானம் சிறிது காலத்திற்கு பிறகு பலமும் விருத்தியும் அடைகிறது. சனிக்கு 3, 7, 10 ஆகிய பார்வைகள் உள்ளன. அதாவது சனி இருக்கும் இடத்திலிருந்து 3, 7, 10 ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார். 3ஆம் பார்வையும் 10ஆம் பார்வையும் சிறப்பு பார்வைகளாகும். பொதுவாக ராசிகள் பெறும் பலன்களின் அளவுகள். நன்மை பெறும் ராசிகள்: மிதுனம், கடகம், துலாம், மகரம். நன்மை தீமை இரண்டும் கலந்து பலன்கள் பெறும் ராசிகள்: ரிஷபம், விருச்சிகம். பரிகாரத்தின் மூலம் பயன்பெறும் ராசிகள்: மேஷம், சிம்மம், கன்னி, தனுசு, கும்பம், மீனம். பொதுவான பரிகாரங்கள்: தினமும் விநாயகர், ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்வது சிறந்த பலனை தரும். தினமும் விநாயகர் அகவல், ஹனுமான சாலீசா, சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது நல்ல பலன்களை பெற்று தரும். அடிக்கடி மகாகணபதி ஹோமம் அல்லது பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஹோமம் செய்வதும் நிறைவான மாற்றத்தை கொடுக்கும். தினமும் முன்னோர்கள் வழிபாட்டைச் செய்வது, குறைந்தபட்சம் அமாவாசை தினத்தன்றாவது முன்னோர்களை வழிபடுவது பலம் சேர்க்கும். தினமும் காகத்திற்கு சாதம் வைப்பது மிகச் சிறந்த பரிகாரமாகும்.